டிவி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். மகா பிரிவா அற்புதங்களில் அந்த கண்கண்ட தெய்வம் காஞ்சி மகானின் பல அற்புதங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். நிறையா பெயர்கள் உண்டு அந்த மகானுக்கு. நடமாடும் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாள், அப்புறம் தாயுமானவர் அப்படின்னு சொல்லுவாள், தாயுமான சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாள். எப்படின்னா ஏன் இந்த மாதிரி பெயர்கள்லாம் அந்த மகானுக்கு உண்டு? எளிமையான மகான் அப்படின்னு சொல்லுவாள். ஏன் இந்த மாதிரி பெயர்கள்லாம் உண்டு அப்படின்னா அத்தனை அற்புதங்கள் அந்த மகான் செய்தது. அதாவது யாருக்குன்னா இவாளுக்கு தான் பண்ணுவார். நிறைய பேர் சொல்லுவாள், பணக்காரனா ஒரு மாதிரி, இவானா ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி கிடையாது. எல்லாருக்கும், அதாவது பாரபட்சமே பார்க்காம யாருக்கு கஷ்டம்னு மகா பெரியவாளை மடத்துக்கு போய் பெரியவா முன்னாடி நின்று எனக்கு பண்ணுங்கன்னு கேட்டால் தான் பெரியவா பண்ணுவான்னு கிடையாது. கஷ்டம் நமக்கு பெரியவா எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு நம்ம இருந்த இடத்துலேருந்து மனசில் நினச்சோன்னா சத்தியமாக அந்த க்ஷணமே அந்த கஷ்டத்தை நீக்கக்கூடிய தெய்வம். அதனால தான் தாயுமானவன் சொல்கிறார். ஏன்னா ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு அப்படி தான் இருப்பா இல்லையா? அந்த குழந்தை உடனே பசின்னு அழும்போது உடனே அந்த பசியை தீர்ப்பா இல்லையா அந்த அம்மா? அந்த மாதிரி தான். அதனால தான் அந்த மகானுக்கு தாயுமானவர்னு ஒரு பேரும் இருக்குது. அந்த மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு தம்பதியினருக்கு மகா பெரியவா செய்த அற்புதம். அதாவது ஸ்ரீமடத்தில் அன்றைக்கி கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. நல்ல கூட்டம் வந்துட்டுருக்கு. அப்போ ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் வரார். இவ்வளோ பெரிய கூட நிறையா பூ, இந்த கூட நிறையா பூவை கொண்டு பெரியவா முன்னாடி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு குங்கும பிரசாதம் வாங்கிட்டு அவர் போகிறார். எப்பயுமே இந்த மாதிரி கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன நடக்கும் மடத்தில் அப்படின்னா, ஏன்னா டக்குன்னு வரவா எல்லோரும் எதாவது வாங்கிட்டு வருவா இல்லையா? பழம் வாங்கிட்டு வருவா, பூ வாங்கிட்டு வருவா, இந்த மாதிரி நிறையா வாங்கிட்டு வரதுனால அவள் கொண்டு பெரியவா முன்னாடி வச்ச உடனே அவளுக்கு பிரசாதத்தை கொடுத்து அவர் போன உடனே ஸ்ரீமடத்து தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, இமீடியட்டாக அதை பக்கத்தில் சைடில் எடுத்து வச்சுருவாங்களாம். அதே மாதிரியே இந்த பூக்கூடைய இந்த கொடுத்த நபர் பிரசாதத்தை வாங்கிட்டு போன உடனே ஸ்ரீமடத்தில் இருக்கிற தொண்டர் அதை சைடில் எடுத்து வைக்கலான்னு வந்தபோது பெரியவா ஜாட காமிச்சாலாம், வேண்டாம் அப்படின்னு. உடனே அவர் பார்த்தாராம், என்ன இல்லை பெரியவா, அவர் பேச வர்றார், ஆனால் பெரியவா உள்ள அவ்வளோதான், மௌனம், எதுவும் பேசலை, வெறும் ஜாடம் மட்டும்தான். இப்படின்னு காமிச்ச உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, உடனே சைடில் என்ன இது புதுசாக பண்ணுறா பெரியவா, எப்பயும் எடுத்து வச்சுருவோமே அப்படின்னதும் இப்படின்னார். சரி, அப்போ அவளுக்கு புரிஞ்செடுத்து ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது, ஏதோ ஒன்று நடக்க போகிறது அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் ஒரு 10-15 நிமிடங்களில் ஒரு தம்பதியினர் மடத்துக்குள்ளே வரா. ஜம்முன்னு அவளை பார்த்தாலே தெரியுது அவள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துட்டு அது முடிச்சுட்டு அப்படியே வந்திருக்கா அப்படின்னு. எப்படின்னா அந்த மாமா பார்த்தேன்னா நல்ல பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, அந்த மாமியை பார்த்தேன்னா நல்ல பட்டு புடவை அப்படி கட்டிட்டு வராலாம். வந்த உடனே அவளை எல்லாரும், அதாவது மடத்தில் இருக்கிற எல்லாரும் அவளை பார்க்குறா. நேராக அப்படியே ஓப்பன் ஆச்சான். அப்படியே இதுதான் அந்த அற்புதம்னு சொல்கிறது. அத்தனை பேரும் பார்த்த உடனே பெரியவா அப்படியே அவளை பார்த்து அப்படின்னு கூப்பிட்டாலாம். நேராக அவள் 2 பேர் வந்தாலும் அவளுக்கு நம்பவே முடியலையா. அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் இந்த மகான் நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னு நம்ப முடியாமல் அப்படியே ஆச்சரியத்தில் அந்த அடிப்பிரதட்சணை மாதிரி ஒரு அடியை எடுத்து வைக்கிறாள் அந்த மகானை நோக்கி. உள்ளே போகும்போது பார்த்துட்டு அப்படின்னாராம். என்ன அர்த்தம் அப்படின்னா, செத்தனாழி அங்கே உட்காருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாட காட்டுறார். சரின்னு சொன்னோடனே இவாளும் போய் உட்கார்றா. அப்போ அந்த முன்னாடி இருந்தது இல்லையா, அந்த பூக்கூடை சொன்னேன் இல்லையா, அதை எடுக்க வேணான்னு சொன்னார்ல, அந்த பூக்கூடையில் இருந்த பூக்களை எடுத்து டக்குன்னு அந்த பூவை கட்டி ஒரு மாலையாக தொடுக்க ஆரம்பித்தாராம். யார்? மகா பெரியவா தன்னுடைய கையால், தன்னுடைய திருக்கைகளால் ஒரு மாலையாக தொடுக்க ஆரம்பித்து 2 மாலைகளை வெறும் 15-20 நிமிடங்களுக்குள், அதாவது 15-20 மினிட்ஸில் 2 மாலையை ரெடி பண்ணிட்டாராம். 2 மாலையை கட்டி வச்சுட்டு இப்போ அந்த தம்பதியரை கூப்பிட்டாராம். முன்னாடி கூப்பிட்டுட்டு அந்த தம்பதியர்கிட்ட அந்த மாலையை கொடுத்து 2 பேரும் ஒருத்தருக்கு மாற்றிக்கோங்கன்னு சொல்லி அவள் 2 பேர் ஒருத்தருக்கு மாற்றிட்டாராம். அந்த தம்பதியினருக்கு என்ன பேசுகிறது ஏது பேசுறதுனே தெரியல. ஃபுல்லாக அழுதுண்டே இருக்காள். அவள் அழுதுண்டே இருக்கிறத பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன் இவள் அழறா? ஏன் பெரியவா அதாவது பெரியவா தன்னுடைய கையால் மாலையை கட்டி இவாளுக்கு போடுறாளே, அப்படி என்ன இருந்திருக்கும் அப்படின்னு இவள் எல்லாரும் யோசிக்கிறா. இந்த தம்பதியினர் அழறா. அப்போ அந்த வேத வித்தர்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வேதம் சொல்லி அவளை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேதங்களை படித்து அவளை ஆசீர்வாதம் பண்ணுறாளாம். அந்த தம்பதியினருக்கு என்ன பேசுகிறதுனே தெரியலையாம். இவ்வளோ நேரம் பேசாத பெரியவா அப்போ தான் பேசினாராம். குங்கும பிரசாதத்தை கொடுத்துட்டு, என்ன சந்தோஷமா, தைரியமாக போங்க, எல்லாம் நல்லாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். உடனே என்ன பேச முடியும், அவ்வளோ சந்தோஷம் அந்த தம்பதியினருக்கு.
முடிச்சுட்டு வெளியே வரலாம். வெளியே வந்த உடனே எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது இந்த இடத்துல, பார்க்குறவங்களுக்கும் சேர்த்து. என்ன அப்படின்னா, என்ன நடந்திருக்கும், ஏன் இந்த தம்பதியர் இப்படி இருந்தார், என்ன சந்தோஷமாக ஏன் கடைசியில் பெரியவா கேட்டா, அப்படி என்ன விஷயம் நடந்திருக்கும். ஸ்ரீமடத்து தொண்டர் ஒருத்தர் குடுகுடுன்னு பின்னாடியே போகிறாராம். பின்னாடி போயிட்டு, மாமா நமஸ்காரம், ஒரு நிமிஷம், என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாராம். அப்போது அந்த தம்பதியினர் சொல்கிறாங்களாம். அப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க விஷயத்த. அவள் பெங்களூரில் இருக்கா. அவளுக்கு என்னென்னா, மகா பெரியவாவுடைய பயங்கரமான ஒரு தீவிரமான டிவோட்டி. அவள் பெங்களூரில் இருந்தாலும் மாதத்தில் ஒரு முறை நிச்சயமாக காஞ்சிபுரத்துக்கு பெரியவாளை பார்க்காம இருக்கவே மாட்டான். அப்படி பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் இப்போ கொஞ்ச நாட்களாக எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால சரியாக வர முடியறதில்ல. அப்போ எங்களுக்கு பீமரத சாந்தி பண்ணணும்னு நேரம் வந்தது. என் பையன் சென்னையில் தான் இருக்கான். அதாவது அந்த தம்பதியினரோட பையன் சென்னையில் இருக்காராம். அந்த பையன் என்ன சொன்னாராம், உங்களுடைய பீமரத சாந்தியை நான் சென்னையிலேயே பண்ணுறேன், நம்ம ஆற்றுலேயே பிரமாதமாக பண்ணலான்னு சொல்லி. ஆஹா, சென்னையில் பண்ணுறேன்றானே, அப்போ சென்னைக்கு நம்ம வந்துட்டோம்னா அங்கேருந்து காஞ்சிபுரம் ரொம்ப பக்கம், நம்ம சென்னைக்கு அப்படியே காஞ்சிபுரம் போய் பெரியவாளை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம் பீமரத சாந்தி முடிஞ்ச கையோட அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சந்தோஷமாக பிளான் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்த உடனே கார்த்தால பீமரத சாந்தி முடிஞ்சது, மத்தியானம் பெரியவாளை பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளானில் இருந்தது. ஆனால் முடிஞ்ச கையோட என் பிள்ளைக்கு அவசரமாக பெங்களூரில் ஒரு மீட்டிங், பிஸ்னஸ் மீட்டிங்னு ஃபோன் வந்துடுது, இமீடியட்டாக கிளம்பி போகணும் அப்படின்னு ஃபோன் வந்துடுது. எங்கள் 2 பேருக்கு பயங்கர கஷ்டம் மனசில். அந்த தம்பதியருக்கு ரொம்ப ஒரு கஷ்டம். ஐயோ என்னடா அது, பீமரத சாந்தி நடந்திருக்கு, பெரியவாளை பார்க்கலான்னு நினச்சாமே, ஆனால் பார்க்க முடியலையே, என்ன பண்ணுறதுன்னு அவள் மூஞ்சியே சரியில்லை, ரொம்ப சோகத்தோடு வண்டியில் வந்துட்டுருக்கான். வண்டியில் வரும்போது என்ன ஆச்சான், காவேரி பாக்கத்துக்கிட்ட வண்டி நின்று போச்சான். காவேரி பாக்கம் காஞ்சிபுரத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். இந்த காவேரி பாக்கத்துக்கிட்ட வண்டி நின்ன போது இவன் இறங்கி நின்றுருக்கா. அப்போ கார் மெக்கானிக் அவர் ஒரு பார்ட் உடஞ்சி போயிருக்கு, இதை நான் வாங்கிட்டு தான் போடணும், எப்படியும் எனக்கு 2 மணி நேரம் ஆகும் சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாலாம். உடனே அந்த மாமாவுக்கு ஒரு யோஜனை தோணித்தான். ஆஹா, காவேரி பாக்கத்துலேருந்து காஞ்சிபுரம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, 2 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறா. சரி, அப்போ அதுக்குள்ளே பெரியவாளை போய் பார்த்துட்டு வந்துடலாமான்னு அவர் பையன்கிட்ட அவர் கேட்குறார். உடனே அந்த பையன் சொல்கிறார், தாராளமாக போய் பார்த்துட்டு வந்துடுங்கோ அப்படின்னு சொல்கிறார். உடனே அங்கேருந்து கிளம்பி அந்த தம்பதியினர் மடத்துக்கு வரா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த மடத்துக்கு அவன் நினச்சது என்ன, பீமரத சாந்தி முடிஞ்சு மடத்துக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு அவன் நினச்சது. ஆனால் பெரியவாளுக்கு முதல்லே தெரியும் இல்லையா, அவளுக்கு பீமரத சாந்தி நடக்கும், பெங்களூருக்கு போவா, பிளான் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும், காவேரி பக்கத்தில் வண்டி ரிப்பேர் ஆகும், காஞ்சி மடத்துக்கு வருவான், பெரியவாளுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா. தெரிஞ்சு அவள் வந்த உடனே அவளுக்கு தன்னுடைய கையாலேயே மாலையை தொடுத்து அவளுக்கு அந்த மாலையை போட்டு, இதுதான் அந்த மகானுடைய அற்புதமான ஒரு செயல். அதாவது நான் முதல்ல இந்த எபிசோடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்னா, நம்ம மனசில் நினச்சா அந்த மகானுக்கு அது இமீடியட்டாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நான் சொன்னதுடைய காரணமாக தான். இவா மனசில் நினச்சிண்டா பெரியவாளை பார்க்கணும், பெரியவாளை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினச்சிண்டா. ஆனால் அந்த மகான் என்ன பண்ணார், 1 நினச்சா 10 கொடுக்குற மாதிரி பெரியவாளை பார்க்கணும்னு நினச்சவாளுக்கு அவருடைய கையாலேயே, அவருடைய திருக்கைகளாலேயே மாலையை தொடுத்து அந்த மாலையை போட்டு வேத உபாசகர்களால் வேதம் ஓதப்பட்டு ஆசீர்வாதம் செய்யப்பட்டு, இதுக்கு மேலே அந்த பீமரத சாந்தி பண்ண நபர்களுக்கு வேறு என்ன பாக்கியம் இருக்க முடியும் வாழ்க்கையில் இல்லை. அந்த மாதிரி இப்படி ஒரு அற்புதத்தை செய்யும் அந்த மகான். அதாவது நம்ம வேண்டியதை நம்ம நம்ம மனசில் நினச்சாலே அந்த மகான் சத்தியமாக நிறைவேற்றுவார். அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு நிறையா, எல்லாருக்கும் என்ன, நான் உள்பட தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும், நிறையா விஷயங்கள் இருக்கும். என்ன ஆசைகள் இருக்கோ, என்ன விஷயங்கள் இருக்கோ, வெக்கமே படாமல் மகான்கிட்ட கேட்போம். சந்தோஷமாக பெரியவா எனக்கு இதை பண்ணி கொடு பெரியவான்னு கேட்டால் நிச்சயமாக நினைத்த கணத்தில் அந்த மகான் அதை நடத்தி தருவார் என்பது சத்தியம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பெரியவா சரணம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.